சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 டேஸாவே என்னால் வீடியோ போட முடியல. நக்ஷுக்குட்டிக்கு மொட்டை போடுறதுக்காக திருச்செந்தூர் வரைக்கும் போயிருந்தோம். 3 நாளுமே டிராவலிங்ல இருந்தனால என்னால் வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. வீடியோ போட முடியலே தவிர 3 நாளுமே ரொம்ப ஜாலியாக போனது. நக்ஷுக்குட்டி அதை விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணா. வரலட்சுமி பூஜை முடிஞ்சு மறுநாள் காலையிலே திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டோம். திருச்செந்தூர்ல சண்டே அன்னைக்கு பௌர்ணமின்றனால கடற்கரை கோவில்னு எல்லா இடத்துலயும் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் கடல்ல குளிச்சுட்டு தீர்த்த தண்ணிலையும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. நக்ஷுக்குட்டிக்கு மொட்டையுமே போட்டாச்சு. பக்கத்துல தான் எங்களோட குலதெய்வம் கோவில் இருக்குது. திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. எங்க குலதெய்வம் கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பூஜையுமே முடிச்சுட்டு திரும்பவும் அங்க இருந்து நாங்க திருச்செந்தூர் கோவிலுக்கே வந்துட்டோம். காலையில திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ரொம்ப கூட்டமா இருந்தது. லைன்ல நின்றுதோனா ஒரு 4-5 மணி நேரம் நின்றுக்க மாதிரி ஆயிருக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோவிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு ஈவினிங் போலதான் முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். சூப்பரா ராஜ அலங்காரத்துல கூட்டமே இல்லாம 1 மணி நேரத்துக்குள்ளேயே சாமியும் பார்த்துட்டோம். அன்னைக்கு நைட்டே ரிட்டர்ன் சென்னைக்கும் கிளம்பிட்டோம். நக்ஷுக்குட்டியோட மொட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.